சிவகங்கை மாவட்டம் கொந்தகையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழாய்வின் பொழுது 5க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டன. இதில் 10க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. இதில் 2 முதுமக்கள் தாழிகளில் இருந்து மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கொணரப்பட்டு மரபணு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது ஒரே குழியில் 7 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. தமிழகத்தில் உள்ள கோவில்கள் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நாளை முதல் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளை காலை 6 மணி முதல் பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர். ஆனால் கடலில் புனித நீராட பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதேபோல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு மட்டும் அனுமதி. அங்குள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக நிறைவேற்றுவோம், முதல் கையெழுத்திடுவோம் என்று கூறிய பல முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உள்ளதையும், திமுக அரசு மற்றும் அமைச்சர்களாக உள்ளவர்களின் செயல்பாடுகளை நியாயமான முறையில் சமூக வலைதளங்களுக்கே உரிய கருத்து சுதந்திரத்தின்படி மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகளை காவல்துறையை வைத்து இந்த அரசை தரக்குறைவாக விமர்சிப்பதாக கூறி வழக்கு பதிவு செய்கிறார்கள். இவ்வாறு செய்தி தொலைக்காட்சி உட்பட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 120 அதிமுக கட்சி உறுப்பினர்களிடம் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட உங்கள் பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும், இல்லையெனில் உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்று மிரட்டி வருகிறார்கள். திமுக அரசின் இந்த அடக்குமுறையினையும் பொய் வழக்குகளையும் சட்ட ரீதியாக சந்திக்கக்கூடிய வல்லமை அதிமுகவிற்கும் அதன் சட்ட பிரிவிற்கும் உண்டு என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் பாய்மர படகு போட்டியில் முதல் முறையாக இந்தியாவைச் சேர்ந்த 4 பேர் தேர்வாகி உள்ளனர். அவர்களில் முதல் ஆளாக நேரடியாக தகுதி பெற்றவர் சென்னையை சேர்ந்த நேத்ரா குமணன். இவர் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார். நீட் தேர்வு தொடர்பாக திமுக எம்பி RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழகத்தில் நீட் தேர்வினால் 13 மாணவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இதனால் நீட் தேர்வை நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு முடிவெடுத்து இதுகுறித்து ஆய்வு செய்ய முன்னாள் நீதிபதி AK ராஜன் தலைமையில் குழு அமைத்தது. இந்த குழுவை எதிர்த்து பாஜக வேண்டும் என்றே அரசியல் உள்நோக்கத்தோடு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். இந்த வழக்கில் திமுகவையும் ஒரு தரப்பினராக சேர்த்து கருத்து கூற அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேகதாட்டு பகுதியில் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். அதில் மேகதாட்டு அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும். பெங்களூர் குடிநீர் தேவைக்காக என கூறப்படும் நிலையில் வெகு தொலைவில் அணை கட்டப்பட உள்ளது. எனவே பெங்களூர் குடிநீர் தேவைக்காக அணை கட்டுவதாக கூறும் கருத்தை ஏற்க முடியாது. மேகதாட்டு அணை கட்டுவதால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்ற கருத்தை ஏற்க இயலாது. குடிநீருக்காக ஏற்கனவே போதிய கட்டமைப்புகள் உள்ள நிலையில் இத்திட்டத்தை ஏற்க இயலாது என்று தெரிவித்துள்ளார். நேற்று எடியூரப்பா ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருந்தார். சென்னையில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இல்லா நகரமாக சென்னை மாறியுள்ளது. குறிப்பிட்ட ஒரு தெருவில் 10க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியானால் அப்பகுதி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படும். எந்த ஒரு பகுதியிலும் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று இல்லாததால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இல்லாத நகரமாக சென்னை மாநகராட்சி மாறியுள்ளது. தூத்துக்குடியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு லாரி மூலம் கடத்தி வரப்பட்ட 22 டன் ரேஷன் அரிசி வடசேரி என்ற இடத்தில் பிடிபட்டது. தொடர்ந்து லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி கல்வித்துறைக்கு முன்னாள் தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர் பாலகுருசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் பள்ளி கல்வியில் 8ஆம் வகுப்பில் இருந்தே மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க வேண்டும். இப்பொழுது உள்ள தொழில்துறை கட்டமைப்பு மற்றும் எதிர்காலத்தில் வரவுள்ள தொழில்துறையை அடிப்படையாக கொண்டு அமைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
பிரெஞ்சு டசல்ட் நிறுவனத்திடம் இருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. இந்த ஒப்பந்தத்திற்காக இந்தியாவைச் சேர்ந்த இடைத்தரகர் ஒருவருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக பிரான்சின் ஆன்லைன் செய்தி நிறுவனங்கள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டிருந்தன. இதையடுத்து இந்தியாவிற்கும் பிரெஞ்சு விமான உற்பத்தியாளர் டசல்ட்டுக்கும் இடையிலான 36 போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் நடைபெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று பிரான்ஸ் பொது வழக்கு சேவைகளின் நிதி குற்றப்பிரிவு தெரிவித்திருந்தது. இந்த வழக்கை விசாரிக்க தனி நீதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக 2019ஆம் ஆண்டு ரஃபேல் விமானங்கள் வாங்கியதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த சோமநாதபுரத்தில் இடப்பிரச்சனை காரணமாக இரு தரப்பினர் கற்கள் மண்வெட்டியை வைத்து தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கல்ராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் தடுக்கும் பொருட்டு தீவிர மதுவிலக்கு வேட்டை நடத்தப்பட்டது. இதில் 2500 லிட்டர் சாராய ஊரல்கள் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டது. மேலும் சாராயம் காய்ச்சிய 18 பேரை போலீசார் கைது செய்தனர். அது டிஸ்டர்ப் பண்ற வீடியோ எடுத்துருங்க. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு குறைந்து வருவது ஆறுதல் அளிக்கிறது. நேற்று புதியதாக 4013 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 3867 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது 146 குறைவாகும். தினசரி பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று 4000க்கும் கீழ் வந்துள்ளது. இன்று மட்டும் 4382 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 35,294 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 72 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 43,071 பேர் புதியதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,85,350 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது நேற்றைய எண்ணிக்கையை விட 10,183 குறைவு. கடந்த 24 மணி நேரத்தில் 955 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 35,12,21,306 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 63,87,849 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் இதுவரை 1,66,40,893 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நம்ம மண்ல பிறந்தவங்க மட்டும்தான் தரையில பிறந்து வானத்துல நட்சத்திரமா மின்றாங்க. இப்படி இந்த நாட்டுல சாதாரணமான குடும்பத்துல பிறந்த பல பெண்கள் அவங்க துறையில நட்சத்திரமா மின்றாங்க. நீங்களும் மீடியா துறையில ஒரு நட்சத்திரமா மின்னணுமா? ஜஸ்ட் குளோபல் ஃபேஷன் ஷோஸோட ஆப்லயோ இல்ல அதோட அபிஷியல் வெப்சைட்லயோ போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திரைத்துறையிலயோ இல்ல தொலைக்காட்சியிலயோ ஒரு நட்சத்திரமா மின்னுங்க.